ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் எலக்ட்ரிக்கல் யூனிட்ஸோட பேசிக்ஸை பற்றி பார்த்தோம். அது வோல்டேஜ்னா என்ன, கரண்ட்னா என்ன, பவர் ஃபேக்டர்னா என்ன, அது எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத ஒரு ஸ்டோரி பேஸில் பார்த்தோம். அந்த வீடியோட கண்டினியூட்டி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பவர் டிஸ்ட்ரிபியூஷன் வீடியோ. ஃபஸ்ட்டு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்ன? ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் சப்ளையை நம்ம வீடு ஃபுல்லாக எப்படி ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் உதாரணத்தோடு சொல்லணும்னா, நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய இபி சப்ளையை ஃபஸ்ட்டு மீட்டர் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ மீட்டர் பாக்ஸ்லேருந்து டிபி பாக்ஸு, ஸோ டிபி பாக்ஸ்லேருந்து சுவிட்சிலேருந்து நமக்கு தேவையான ஃபேன் லைட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இப்போ எதுக்காக இந்த மாதிரி பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நமக்கு டவுட் வரலாம். ஏன்னா நமக்கு ஒரு ரூமோட சப்ளை தனித்தனி சர்க்யூட்டாக இருக்கணும். அப்போ தான் ஒரு ரூமில் ஏதாவது பிரச்சனை இல்லை ஏதாவது வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா மற்ற ரூமில் இருக்கக்கூடிய சப்ளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கலாம். ரெண்டாவது, எல்லா ஃபேன் லைட்டுக்கும் பக்கத்துலேயே நமக்கு சுவிட்ச் வேணும். ஸோ நம்ம தேவையான ஆஃப் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணுறதுக்கு நமக்கு பக்கத்துலேயே சுவிட்ச் வேணும் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எப்படி பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு என்னென்ன பேனல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, என்ன சீக்வன்ஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சப்போஸ் நம்ம இதில் ஏதாவது தப்பு பண்ணோம் அப்படின்னா அதனோட இம்பேக்ட் எந்த மாதிரி இருக்கும், நம்ம எப்படி ப்ராப்பராக பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கடைசியிலையும் நான் இந்த இமேஜ் காமிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு முன்னாடியும் பின்னாடியும் உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவல் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இன்றைக்கி டாபிக்குள்ளே போகலாம். ஓகே, பொதுவாக ஒரு இண்டஸ்ட்ரியோட இன்கமிங் சப்ளை வோல்டேஜ் அப்படின்றது பார்த்திங்கன்னா ஹை வோல்டேஜாக தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, அதனோட டிரான்ஸ்மிஷன் லாஸை குறைக்கிறதுக்காகவும் அதனோட கேபிள் காஸ்ட்டு குறைக்கிறதுக்காகவும் சொல்லி நமக்கு தெரியும். ஓகே, இப்போ ஹை வோல்டேஜ்ன்றதுனா எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,000 வோல்டேஜ், 33,000 இல்லை 66,000 இல்லை 110 kV. ஸோ அது அந்த பிளான்ட்டில் எவ்வளோ லோடு கனெக்ட் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து இந்த ஹை வோல்டேஜில் எது வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, அவங்க என்ன தான் ஹை வோல்டேஜாக வாங்கினாலும் அதனோட ஃபைனல் கன்வர்ஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 415 வோல்டேஜாக தான் இருக்கும். ஏன்னா மேக்ஸிமம் இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸோட வோல்டேஜ்னு பார்த்தீங்கன்னா 415 வோல்டேஜாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 415 வோல்டேஜை பிளான்ட் ஃபுல்லாக எப்படி நம்ம ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம 415 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணியாச்சு. கன்வெர்ட் பண்ணி ஒரு பெரிய பேனலில் கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஒரு பெரிய பேனலில் கனெக்ட் பண்ணி நம்ம பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் கொண்டு வந்து இதே பேனலில் கனெக்ட் பண்ணிடலாம்ல. எதுக்கு இன்பிட்வீனில் நிறைய பேனல்ஸ் போட்டு ரொம்ப சிஸ்டத்தை போட்டு காம்ப்ளிகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கூட நமக்கு தோணலாம். சப்போஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபால்ட். சப்போஸ் இந்த நெட்வொர்க்கில் ஃபால்ட் நடந்துச்சு அப்படின்னா அது எப்படி ரியாக்ட் ஆகும்னா, ஸோ உதாரணத்துக்கு இந்த பிரேக்கரில் ஏதாவது ஃபால்ட் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஸோ அதனோட ஃபால்ட்டு கரண்ட்டு டைரெக்டாக அதனோட இன்கமிங் பிரேக்கருக்கு போய் சேரும். சப்போஸ் இந்த இன்கமிங் பிரேக்கரை ட்ரிப் ஆச்சு அப்படின்னா அதில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா லோடுக்கான சப்ளை கட் ஆயிரும். ஸோ ஒரு பிரேக்கர் ஃபால்ட் ஆனதுக்கு மொத்த பிளான்ட்டையும் நம்ம ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அது ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமாக இருக்காது. அதனால் இது நமக்கு செட் ஆகாது. ஓகே, ரெண்டாவது கேபிள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான லோடும் கனெக்ட் பண்ணியிருப்போம். அதாவது சிங்கிள் ஃபேஸு, 3 ஃபேஸு, ஹை கிலோவாட்டு, லோ கிலோவாட் எல்லாத்தையும் கொண்டு வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கிலோவாட் ரேட்டிங்கு தகுந்த மாதிரியான கேபிள் சைஸு செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ ஹை கிலோவாட்னா கேபிள் சைஸ் பெருசாகவும், ஸோ லோ கிலோவாட்னா கேபிள் சைஸ் சின்னதாக இருக்கும். எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த பேனலில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படின்றப்ப அதனோட டெர்மினேஷன் அப்படின்றது அந்த லக் சைஸு இது எல்லாத்தையுமே மாறும். அப்படின்றதுனால டெர்மினேஷன் ப்ராப்பராக இருக்காது. ஸோ அங்கே ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு ஸ்பார்க் ஜென்ரேட் ஆகிட்டு அது பிரச்சனை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கும். அதனால் இது நமக்கு செட் ஆகாது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பேனல் சைஸ். இப்போ நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிவைஸஸையும் கொண்டு வந்து நம்ம ஒரு பேனலில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய பேனல் தேவைப்படும், அதுக்கு எவ்வளோ இடம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அதுவும் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம சாத்தியம் இல்லை. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த பிரேக்கரில் நான் ஏதாவது வேலை செய்ய போகிறேன், ஏதாவது சர்வீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ இதனோட இன்கமிங் சப்ளை வோல்டேஜான இந்த பிரேக்கரை நான் ஆஃப் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ ஒரு பிரேக்கர் சர்வீஸ் பண்ணுறதுக்கு நான் மொத்த பிளான்ட்டையும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்றது அது ப்ராக்டிக்கலாக அது செட் ஆகாது. அதனால் மெயின்டெனன்ஸ் ஓரியன்டாகவும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நமக்கு செட் ஆகாது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா பிரேக்கர் ரேட்டிங். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிரேக்கர்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது இங்கே டிஃப்ரெண்ட் ரேட்டிங் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரேக்கர்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. MCB, MCCB, ACB எல்லாத்தையும். ஒரு பேனலில் எல்லா டைப் ஆஃப் பிரேக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அதனோட ட்ரிப்பிங் செட்டிங் அப்படின்றது நீங்கள் கரெக்டாக வைக்க முடியாது. அப்படியே நீங்கள் வச்சிங்கனாலும் ஸோ முக்கியமான நேரத்தில் ட்ரிப் ஆகாமல் போயிடும். ஸோ அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன ஃபால்ட்டு கூட நியூசன்ஸாக ட்ரிப் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால் ட்ரிப்பிங் சர்க்யூட்டை நம்ம ப்ராப்பராக இதில் வைக்க முடியாது. அதனால் இது நமக்கு செட் ஆகாது. அடுத்து பார்த்திங்கன்னா அன்பேலன்ஸ் லோடு. ஸோ இப்போ இன்கமிங் பிரேக்கர்லேருந்து வருது இல்லைங்க,
3 ஃபேஸு RYB அப்படின்னு. ஸோ ஒரு ஃபேஸ்லேயும் நம்ம லோடு வந்து நம்ம ஈக்குவலாக கனெக்ட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆர் ஃபேஸில் 10 லைட் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒய் ஃபேஸ்லேயும் 10 லைட் தான் கனெக்ட் பண்ணணும். சப்போஸ் ஒய் ஃபேஸில் நம்ம 20 லைட் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து இம்பேலன்ஸ் ஆகிட்டு பிரேக்கர் ட்ரிப் ஆகிட்டு இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக இதில் பார்த்தீங்கன்னா இந்த பேனலில் எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுனால எங்கே இடம் இருக்கோ அங்கே தான் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் எந்த ஃபேஸில் எவ்வளோ கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லி கால்குலேட் பண்ணுற அளவுக்கு தான் நமக்கு அங்கே இடம் இருக்காது. ஸோ அதனால் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் நமக்கு செட் ஆகாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ஃபீடர். ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எமர்ஜென்சி ஃபீடர் அப்படின்னு வச்சுருப்பாங்க. அப்படின்னு என்னென்னா பொதுவாகவே மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது 3 ஷிஃப்ட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ நைட் ஷிஃப்ட்டில் நம்ம பிளான்ட்டுக்கு வரக்கூடிய இன்கமிங் சப்ளை வந்து கட் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ மொத்தமாக பிளான்ட் இருட்டாயிரும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு பேசிக்காக லைட்டிங் சப்ளையாவது கொடுக்கணும் அப்படின்றதுனால ஸோ அந்த லைட்டிங் சப்ளை மட்டும் தனியாக பிரித்து ஸோ டிஜி சப்ளையோ யூபிஎஸ் சப்ளையோ கொடுத்து தனியாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ என்ன நடந்தாலும் பேசிக்காக வரக்கூடிய லைட்டிங் சப்ளை நம்ம பிளான்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்றதுனால எமர்ஜென்சி ஃபீடர் அப்படின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அதை வந்து நம்ம ரெகுலர் டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து தனியாக எமர்ஜென்சி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு ஒன்று தனியாக பிரித்து வைக்கணும். ஸோ அது வந்து இந்த சர்க்யூட்டில் பாசிபிள் இல்லை அப்படின்றதுனால ஸோ இந்த சிஸ்டம் நமக்கு செட் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம பார்த்த எல்லா பிரச்சனைகளும் ஷார்ட் அவுட் பண்ணுற மாதிரியான ஒரு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை நம்ம வந்து ஷார்ட் அவுட் பண்ணி ஒரு 3 டெர்மினாலஜியாக பிரிச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் பேஸ்டு, ரெண்டாவது அப்ளிகேஷன் பேஸ்டு, இன்னொன்று லோட் பேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 3ஆவது நம்ம பிரச்சனைகளை ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம டிஸ்ட்ரிபியூஷனை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பிரச்சனை எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் கிடச்சிடும். ஓகே, அதில் வோல்டேஜ் பேஸ் பார்த்தீங்கன்னா ஹை வோல்டேஜ், மீடியம் வோல்டேஜ், லோ வோல்டேஜ்னு சொல்லி 3ஆக பிரிச்சுக்கலாம். அதில் ஹை வோல்டேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்டி மோட்டர்ஸ்லாம் இருக்குல்லங்க. ஸோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹை வோல்டேஜில் கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ மீடியம் வோல்டேஜ்ன்றது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய 415 வோல்டேஜ் நம்ம ஸ்டார்டர்ஸ் நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து மீடியம் வோல்டேஜில் வந்துடும். ஸோ லோ வோல்டேஜ்ன்றது வந்து நம்ம சிங்கிள் ஃபேஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்தது கிலோவாட் ஓரியன்ட், எவ்வளோ கிலோவாட் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பிரிச்சுக்கலாம். அதில் ஹை, மீடியம், லோ அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஸோ அதனோட மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ அதில் எத்தனை கிலோவாட் மோட்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து ஸோ நம்ம இதை வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ணி பிரிச்சுக்கலாம். ஓகே, அடுத்தது அப்ளிகேஷன் ஓரியன்டட்னா மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸு, யூட்டிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸு, எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸும் சொல்லி நம்ம 3ஆக பிரிச்சுக்கலாம். ஸோ இதில் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ இந்த மெஷினரிஸ் தான் நம்ம மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் சொல்லுவோம். யூட்டிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாய்லர்ஸு, நம்ம பில்டிங் கூலிங் சிஸ்டம், ஹெச்விஏசி இதெல்லாம் சொல்லுவோம். ஸோ அது எமர்ஜென்சி ஃபீடர் அப்படின்றது வந்து நம்ம லைட்டிங் சிஸ்டம், நம்மளோட ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பிளான்ட்டோட எமர்ஜென்சி ஃபீடர் சொல்லி நம்ம பிரிச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி நம்மளோட பவர் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தை நம்ம டெவலப் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பிளான்ட்டுக்கு வரக்கூடிய சப்ளை வோல்டேஜை நம்ம 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று ஹை வோல்டேஜ், இன்னொன்று லோ வோல்டேஜ் அப்படின்னு சொல்லி பிரிச்சுக்கலாம். அது வந்து ஹை வோல்டேஜ் பிரிக்கிறது வந்து பவர் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம லோ வோல்டேஜை பிரிக்கிறது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. நம்ம வோல்டேஜ், லோடு, அப்ளிகேஷன் சொல்லி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு வோல்டேஜை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வோல்டேஜில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், ஹை வோல்டேஜ் ஒன்று பார்த்தோம். ஸோ ஹை வோல்டேஜில் பார்த்தீங்கன்னா இங்கே உதாரணத்துக்கு 33 kVலேருந்து 11 kVயை கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே நமக்கு ஹை வோல்டேஜ் அப்படின்றது வந்து 11 kV. ஸோ இந்த 11 kVயில் என்னென்ன லோட்ஸ் இருக்கோ, உங்களோட கனெக்டட் லோட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். உதாரணத்துக்கு இங்கே நான் வந்து ஹெச்டி மோட்டர்ஸோட டிரைவ்ஸு, பிரேக்கர்ஸும் சொல்லி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ உங்கள் பிளான்ட்டில் எந்த மாதிரி இருக்கோ ஸோ அந்த ஹை வோல்டேஜ் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து இந்த சீரீஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம ஹை வோல்டேஜ் முடிச்சிட்டோம். அடுத்து மீதி இருக்கக்கூடியது லோ வோல்டேஜ், மீடியம் வோல்டேஜ். ஸோ இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ணோம். ஓகே, இப்போ அதை வந்து நம்ம கன்வர்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம 415 வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த 415 வோல்டேஜை நம்ம பிளான்ட் ஃபுல்லாக ஈக்குவலாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம எந்த மாதிரி நம்ம பிரித்து பிரான்ச் வைஸ் பிரித்து கொண்டு போக போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, 415 வோல்டேஜ் கன்வெர்ட் பண்ணியாச்சு. கன்வெர்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மெயின் பேனலில் கொடுக்கணும். அதாவது மெயின் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பேனல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஷார்ட்டாக சொல்லணும்னா MDB அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இதிலிருந்து நம்ம எப்படி அடுத்தடுத்த பேனலுக்கு சப்ளை டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா வோல்டேஜ் கேட்டகரியில் ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் பார்த்தோம். ஹை வோல்டேஜை கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ லோ வோல்டேஜ் 415 வோல்டேஜை கன்வெர்ட் பண்ணி இப்போ நம்ம பிரிச்சிட்டோம். ஓகே, அடுத்தது 2வது கேட்டகரி என்ன பார்த்தோம், லோடு பேஸ் பார்த்தோம். லோடில் ஹை கிலோவாட்டு, மீடியம் கிலோவாட்டு, லோ கிலோவாட் பார்த்தோம். ஸோ அதை நம்ம இப்போ கொடுக்க போகிறோம். ஓகே, இப்போ மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல் இருக்குல்லைங்க. ஸோ அந்த இடத்துல ஹை கிலோவாட் இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் மெயின் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பேனலில் கொடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது மெயின் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் பேனலிருந்து பவர் கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு ஒரு பேனல் வச்சுருப்பாங்க. அதாவது PCC அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீங்கள் மீடியம் கிலோவாட் இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த பேனல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க.
ஓகே. ஸோ இப்போ அடுத்து பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பிடிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய கிலோவாட் ரேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸை நம்ம இந்த பிடிபி பேனலில் கனெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, பிடிபி பேனல்லேருந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்பிடிபின்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அந்த ரா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டுன்னு வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சிங்கிள் ஃபேஸ் எக்யூப்மெண்ட்ஸும் நம்ம இதில் தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம வோல்டேஜ் பார்த்து முடிச்சிட்டோம், லோடு பார்த்து முடிச்சிட்டோம், அதாவது கிலோவாட் ரேட்டிங் இருக்கக்கூடிய லோடு பார்த்து முடிச்சிட்டோம். இனி பேலன்ஸ் இருக்கக்கூடியது அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கக்கூடிய கேட்டகரியை நம்ம பார்க்கலாம். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது எமர்ஜென்சி ஃபீடர்ஸு லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்ம மெயின் டிஸ்ட்ரிபியூஷன் பேனல்லேருந்தே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ், நம்ம பாய்லரு ஹெச்விஎஸ் இதெல்லாம் பார்த்துருங்க. ஸோ அதை வந்து நம்ம யூட்டிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம MDBலேருந்து எடுத்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் பவர் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது நம்ம என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம், அது எப்படி நம்ம ஈஸியாக ஷார்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றது ஒரு 3 கேட்டகரியை பிரித்து பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜ், ரெண்டாவது கிலோவாட் ரேட்டிங்கு, மூணாவது அப்ளிகேஷன் ஓரியன்ட்னு சொல்லி 3ஆக பிரித்தோம். அதில் வோல்டேஜ் எப்படி பிரித்தோம், ஹை வோல்டேஜ் லோ வோல்டேஜ்னு பிரித்தோம். அதுக்கப்புறம் கிலோவாட் ரேட்டிங்கை பிரித்தோம், அதாவது ஹை கிலோவாட் இருக்கிறது MDB பேனலில் கனெக்ட் பண்ணோம், அதோட கம்மியாக இருக்கக்கூடிய கிலோவாட் ரேட்டிங் எக்யூப்மெண்ட்ஸை PCCயில் கனெக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் PDB, ஃபைனலாக RPDBயில் சிங்கிள் ஃபேஸ் எக்யூப்மெண்ட்ஸை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே, ஃபைனலாக வந்து நம்ம அப்ளிகேஷன் ஓரியன்டாக யூட்டிலிட்டி எக்யூப்மெண்ட்ஸு ப்ளஸ் வந்து லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது எமர்ஜென்சி ஃபீடர்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத பார்த்தோம், MDBலேருந்து கனெக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம MDB PCC இதெல்லாம் பார்த்துலாங்க. ஸோ அந்த பேனலுக்குள்ளே பிரேக்கர்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இன்டர்னலாக வந்து அந்த பிரேக்கர்ஸ்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம எமர்ஜென்சி ஃபீடரை பற்றி பார்த்தோம், அதாவது நைட் டைமில் நம்ம கம்பெனியில் பவர் கட் ஆச்சு அப்படின்னா அந்த லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் எப்படி கொடுத்துருப்பாங்க, அதில் டிஜி UPS இதெல்லாம் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.